بدأنا بسم الله وبالصلاة الله على رسول الله وآله الأبرار. அனைத்து புகழும் ஆயிரங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. மேலும் எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. ஆமீன். ஐக்கிய அரபு அமீரகத்தின் இஸ்லாமிய விவகாரத்துறை தந்துள்ள இந்த வார ஜும்மா உரையின் தலைப்பு போக்குவரத்து மற்றும் சாலை விதிகள். நல்லடியார்களை பற்றி இறைவன் திருக்குரானில் கூறுகிறான், வ இபாதுர் ரஹ்மானி அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா. இவர்கள்தாம் ரஹ்மானுடைய அடியார்கள், பூமியில் அடக்கமாகவும் பணிவாகவும் நடப்பார்கள். வல்ல அல்லாஹ் திருமறையில் மேலும் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளைக்காக தாம் எதை முற்படுத்தி வைத்து இருக்கிறோம் என்பதை பார்த்து கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். தனக்கும் தனது மார்க்கத்திலும் பொருளிலும் உடைமைகளிலும் நிலையான தன்மையையும் மன அமைதியையும் உறுதிப்படுத்தி தருவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முக்கிய குறிக்கோளாகும். அப்படி உறுதிப்படுத்தி தருவதற்குத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த பூமியை அதை சார்ந்தவற்றையெல்லாம் வசப்படுத்தி தந்துள்ளான். அல்லாஹ் அதனை பற்றி திருக்குரானில் கூறுகிறான், வஸஹ்ஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி ஜமீஅம் மின்ஹு. அவனே வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தையும் தன் அருளால் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். மேலும் மனிதன் இந்த பூமியை கட்டமைப்பதற்கும் கட்டிடங்கள் கட்டுவதற்கும் தனது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அதற்காக தனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றும் இறைவன் நமக்கு கட்டளையிடுகிறான். மேலும் இறைவன் கூறுகிறான், வலக்கது மக்கன்னா கும் ஃபில் அர்தி வ ஜஅல்னா லகும் ஃபீஹா மஆயிஷ கலீலம் மின்ஹு மா தஷ்குரூன். மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் வசிக்கச் செய்தோம், அதில் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளையும் ஆக்கி தந்தோம். எனினும் நீங்கள் நன்றி செலுத்துவதோ மிகவும் சொற்பமே ஆகும். மனிதனுக்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பை இஸ்லாம் மிக நேர்த்தியாக கூறுகிறது. அதில் பூமியில் நிலைத்த தன்மையும் அமைதியும் பெறக்கூடிய வழிகளையும் கற்றுத்தருகிறது. எனவேதான் அந்த பூமியின் மீது குழப்பம் செய்ய வேண்டாம் என்று மனிதனை தடுக்கிறது. அதனை பற்றி இறைவன் திருக்குரானில் வலா துப்சிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா. மேலும் பூமியில் அமைதி உண்டாகி சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் குழப்பம் உண்டாக்காதீர்கள் என்று இறைவன் கூறுகிறான். பூமியில் பாதுகாப்பாக இருப்பது திருக்குரான் நமக்கு கற்றுத்தரும் வழிமுறையாகும். மார்க்க சட்டம் வலியுறுத்தும் அணுகுமுறையாகும். மனிதர்கள் பயன்படுத்தும் பாதையில் உள்ள தீங்கை அகற்றி அதனால் ஏற்படவிருந்த இழப்பை தடுப்பவனுக்கு வல்ல அல்லாஹ் நற்கூலியையும் பாவ மன்னிப்பையும் வழங்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பைனமா ரஜுலு யம்ஷி ஃபி தரீகின் வஜத ஹுஸ்ன ஷௌகின் அல தரீகி ஃபஅஹர ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. ஒரு மனிதன் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறான். பொழுது வழியில் தீங்கு இழைக்கக்கூடிய ஒரு முல்லை காண்கிறான். உடனே அகற்றி விடுகிறார். இதனால் அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துகிறான், மேலும் அவரை மன்னிக்கிறான். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் அக்ரஜ மின் தரீகில் முஸ்லிமீன ஷையன் யூதீஹிம் கதபல்லாஹு லஹு பிஹி ஹஸனா வ மன் கதப லஹு இன்தஹு ஹஸனா அதகலஹு பிகல் ஜன்னah. பாதையிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தீங்கு அளிக்கக்கூடிய ஒன்றை யார் அகற்றுகிறாரோ அதற்காக அல்லாஹ் அவருக்கு நன்மையை எழுதுகிறான். மேலும் நன்மையை யாருக்காக எழுதினானோ அவரை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைய செய்கிறான். மக்கள் பயன்படுத்தும் போக்குவரத்து சாலையை சங்கை மிகுந்த சஹாபாக்கள் மிகவும் கவனமாக பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பஸரா என்ற ஊருக்கு வந்தபோது அமீருல் மோமினின் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு மார்க்க அறிவை கற்றுக் கொடுப்பதற்காகவும் அதை போன்று சகல சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மக்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அவர்களை நியமித்தார்கள். வல்ல அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், வஜஅல லக்கும் மினல் ஃபுல்கி வல் அன்ஆமி மா தர்கபூன் லிதஸ்தவு அலா ظுஹூரிஹி ثم تذكروا نعمة ربكم إذا استويتم عليه وتقولوا
சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். உங்களுக்காக கப்பல்களையும் நீங்கள் சவாரி செய்யும் கால்நடைகளையும் உண்டாக்கினான். அவற்றின் முதுகுகளின் மீது நீங்கள் உறுதியாக அமர்ந்து கொள்வதற்காக. அவற்றின் மேல் நீங்கள் உறுதியாக அமர்ந்ததும் உங்கள் இறைவனுடைய அருளை நினைவு கூர்ந்து இதன் மீது செல்ல சக்தியற்றவர்களாக இருந்த எங்களுக்கு இதனை வசப்படுத்தி தந்த அவன் மிக்க பரிசுத்தமானவன் என்று நீங்கள் கூறுவதற்காகவும், மேலும் நிச்சயமாக நாம் எங்கள் இறைவனிடத்தில் திரும்பிச் செல்பவர்கள் என்று பிரார்த்தித்து கூறவும் அவ்வாறு செய்தான். பூமியின் மீது மனிதன் நடந்து செல்லும் ஒழுக்க நெறிகளை சங்கைமிக்க திருக்குரான் நமக்கு மிக நேர்த்தியாக கூறி காட்டுகிறது. ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல தலூலன் ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா. அவனே உங்களுக்கு பூமியை நீங்கள் வாழ்வதற்கு வசதியாக ஆக்கினான். ஆகவே அதன் பல மருங்குகளிலும் நடந்து செல்லுங்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரஃபக வ யுஅதி ரஃபக அலா மா லா யுஅதி அலல் உன்ஃபி வ மா லா யுஅதி அலா மா சிவாஹு. நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன், அவன் மென்மையே விரும்புகிறான், மேலும் மென்மையின் மூலம் தருகிறான். பலவந்தத்தின் மீது அவன் தருபவற்றை கூட மென்மையின் மூலம் தருகிறான். பலவந்தத்தின் மீது அவன் தராதவற்றை கூட மென்மையின் மூலம் தருகிறான். மேலும் அது அல்லாதவற்றின் மீது அவன் தராதவற்றை கூட மென்மையின் மூலம் அவன் தருகிறான். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், வமன் யுஹரிமுர் ரிஃப்க யுஹரிமுல் ஹைர குல்லஹு. யார் மென்மையை தவிர்த்துக் கொள்கிறாரோ அவர் அனைத்து நன்மைகளும் தவிர்த்துக் கொள்கிறார். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக தனது அனைத்து காரியங்களிலும் மெதுவாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் அவசியமாகும். குறிப்பாக வாகனத்தை ஓட்டிச் செல்லும் பொழுது மிக மிக அவசியமாகும். எவர் ஒரு காரியத்திற்கு மிக வேகமாக செல்கிறாரோ அநேக நேரங்களில் அவர் பல காரியங்களை வீணாக்கிவிட்டிருப்பார். அது யுதிரிக்குள் அன்னி பால ஹாஜத்திகி வகது யகூனு மால் முஸ்தாஜிலி ஜலல். அதாவது ஒரு அரபிக் கவிஞர் கூறுகிறார், மிக நிதானமாக செல்பவன் தனது சில தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வான். ஆனால் மிக பதற்றத்தோடு வேகமாக செல்பவன் காரியங்களை சிதறவிட்டிருப்பான் என்று சொன்ன அந்த கவிஞரை அல்லாஹ் கிருபை செய்வானாக. போக்குவரத்து பாதை அனைவருக்கும் சொந்தம். எனவே பாதையை ஆக்கிரமித்துக் கொண்டு தனது மனம் போன போக்கில் பாதையில் செல்லக்கூடாது. அப்படி செய்வது மற்றவர்களுக்கு வேதனையாக அமைந்துவிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில் செல்லும் ஒழுக்கத்தை நமக்கு மிக அழகாக கற்றுத் தருகிறார்கள். ஒருமுறை கூட்டம் நெரிசல் அதிகமாக இருந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கரங்களை காட்டி அமைதி அமைதி என்று மக்களிடம் கூறியிருக்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் வண்ணம் தனது வாகனத்தை வழியில் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. வாகனங்களை முறையான இடத்தில் நிறுத்திவிட்டு தனது பிற காரியங்களை மிக நிதானமாக செய்ய வேண்டும். பயணத்தை தொடங்குவதற்கு முன்னால் தனது பிற காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துவது பின்வரும் ஹதீஸ் மூலம் நமக்கு மறைமுகமாக விளங்குகிறது. இத்தகுல்லாஹ் ஃபீ ஆதியில் பஹாயிமி ஃபர்கபூஹா ஸாலிஹா. இந்த கால்நடைகளின் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எனவே அதை நல்ல முறையில் ஓட்டிச் செல்லுங்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே இடம்பெற்றிருக்கிறது. ஏனெனில் பயணிக்கும் வாகனம் சில இயந்திர கோளாறின் காரணமாக பயன்படுத்துவதற்கு ஏற்றதாக இல்லை என்றால் நடு வழியில் சென்ற பிறகு அது தனக்கும் பிறருக்கும் மிக அதிகமான இடைஞ்சலை ஏற்படுத்திவிடும். எனவே பயணத்தை தொடங்குவதற்கு முன்னால் வாகனத்தை நன்கு சோதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இடம்பெயர்வதற்கும் மன ஆறுதல் பெறுவதற்கும் வாகனங்கள் ஒரு காரணமாக அமைகிறது. தனது பிள்ளைகள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக லைசன்ஸ் எனும் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு முன்னமே தங்கள் பிள்ளைகளுக்கு வாகனங்களை தருகிறார்கள். அது மட்டுமல்ல, சட்ட ரீதியாக வாகனம் ஓட்டும் வயது வருவதற்கு முன்னமே தங்கள் பிள்ளைகளுக்கு வாகனங்களை தருகிறார்கள். அதன் மூலம் துயரம் நிறைந்த அதிர்ச்சிகரமான விபத்துகள் நடக்கிறது. இது போன்ற விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு நாம் நமது பிள்ளைகளை நெறிப்படுத்தி வளர்க்க வேண்டும். குல்லுக்கும் ராய் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி ஆவீர்கள், மேலும் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்கப்படுவீர்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனுக்கு அஞ்சி நடங்கள். போக்குவரத்து விதிகளை பேணி நடப்பது நமது மார்க்கத்தின் கலாச்சாரமாகும். அதன் அடிப்படைகளை இஸ்லாம் நமக்கு அழகாக வகுத்து தந்திருக்கிறது. மனித வாழ்வின் அமைதியை பாதுகாப்பதற்காக அதன் சாலை விதிகளை சீராக்கி தந்திருக்கிறது. ஒரு மனித உயிரை தாக்குவதை விட்டும் நம்மை தடுக்கிறது. சாலை விதிகளை பேணாமல்
முரண்டு பிடித்து செல்வது சில வேளைகளில் கால்நடைகளையும் செடி கொடிகளையும் தாக்கிவிடும், சாலைகளையும் சேதப்படுத்திவிடும். எனவே சாலை விதிகளை பேணி நடப்பது அவசியமான ஒரு கலாச்சாரம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு போக்குவரத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி ஒழுக்க நெறிகளை பேணுவதின் முக்கிய நோக்கமே நாம் நிம்மதியாகவும் மன அமைதியாகவும் இருப்பதுதான். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் இதனை பற்றி திருக்குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ் நபி மீது ஸலவாத்து சொல்லும் செயலை தன்னிடமிருந்தே தொடங்கி அதில் மலக்குமார்களையும் சேர்த்து உண்மை மூமின்களாக நம்மையும் சொல்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இந்த நபி மீது அல்லாஹ் ஸலவாத்து ஓதி அருள் புரிகிறான். மலக்குகளும் அவருக்காக ஸலவாத்து ஓதி அருளை தேடுகிறார்கள். மூமின்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லி அவர் மீது சலாமும் சொல்லுங்கள். மேலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறார்களோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத் சொல்கிறான். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களது குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியத்தையும் தந்தருள் புரிவாயாக. மேலும் நன்வழி காட்டும் கலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த தாபியீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாக எங்கள் மீது எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் உன்னிடத்தில் பலன் தரக்கூடிய கல்வியை தேடுகிறோம். மேலும் அஞ்சி நடக்கும் உள்ளத்தையும் எப்போதும் திக்ர் செய்யும் நாவையும் விசாலமான உயர்தரமான ரிஸ்கையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நல்ல அமல்களையும் உடலில் ஆரோக்கியத்தையும் ஆயுட்காலத்திலும் குழந்தை செல்வத்திலும் பரக்கத்தையும் நாங்கள் உன்னிடம் மன்றாடி கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு பலன் தரக்கூடியவற்றை எங்களுக்கு கற்றுத் தருவாயாக. நீ கற்றுத்தந்ததை எங்களுக்கு பலனுள்ளதாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு அறிவு ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. அகிலத்தார் யாவரையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனே, எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அமீரக தேசத்தின் எங்கள் தலைவர், எங்கள் காரியங்களின் மன்னர் ஷேக் கலீஃபாவையும் அவர்களது பிரதிநிதியையும் நீ நேசித்தவாறு பொருந்திக் கொண்டவாறு அவர்களுக்கு உதவி புரிவாயாக. மேலும் அவரது சகோதரர்களை அமீரகத்தின் நடுவர்களாக நிலைப்படுத்துவாயாக. உயிரோடு உள்ள மற்றும் மரணித்த முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் நீ மன்னிப்பை வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ், ஷேக் ஜாயித், ஷேக் மக்தூம் உனது கிருபையால் வந்தடைந்த அமீரகத்தின் ஷேக்மார்களாகிய அவர்கள் அனைவர் சகோதரர்கள் மீதும் உமது கிருபையை பொழிவாயாக. யா அல்லாஹ், இந்த அமீரகத்திலும் அனைத்து இஸ்லாமிய நாடுகளிலும் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைப்படுத்துவாயாக. மகத்தான அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகத்தான அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். மேலும் அவன் நமக்கு செய்த நியமத்துகளுக்காக அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி தருவான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மனிதனை விலக்கிவிடுகிறது. அல்லாஹ்வை மறக்காது நினைவில் வைத்து அவனை திக்ர் செய்வது மிகப்பெரிய காரியமாகும். நீங்கள் செய்பவர்களை அல்லாஹ் நன்கு அறிகிறான். ஆதலால் இவைகளுக்குரிய கூலியை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். வல்ல அல்லாஹ் நமக்கு அனைத்து பாக்கியங்களும் தந்தருள் புரிவானாக என்று இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله